அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் 100வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட திரை நட்சத்திரங்கள். சல்மான் கான் அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் கலந்து கொண்டார். சிறுபான்மையினரை ஓட ஓட விரட்டுகின்ற அமைப்பு. சூரியன் கிழக்குல உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்குல உதிக்கும். வாய்மூடி மௌனியாக கேசவ விநாயகத்தை மாற்றி இருக்கிறார்கள். பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் கேசவ விநாயகத்தை போலத்தான் பிஜேபியில் இருக்கு. திரையில் ஒரு கதாநாயகர் 100 அடி உயரத்திலிருந்து குதித்து அவருடைய கட்சி மாநாட்டில் எளியவர்கள் உயிர்வதைப்பட்டு இறந்து போகின்ற போது கூட அதை கண்டு காணாமல் மிக சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100வது ஆண்டு நிகழ்வு நடந்தது. அதில் பேசின மோகன் பகவத் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். என்னன்னா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் பை தேர் லாங்குவேஜ் அப்படின்னார். அதாவது ஊடுருவல்காரர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, அவர்கள் பேசுகின்ற மொழியின் மூலமாக கண்டறியலாம் அப்படின்னு ஒன்று சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் 100வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட திரை நட்சத்திரங்கள் யாரெல்லாம்னு ஒரு பட்டியல் வெளியாயிருக்கு. சொல்கிறேன் பாருங்களேன். அனன்யா பாண்டே, ஷில்பா ஷெட்டி அப்படிங்கிற திரை நட்சத்திரம் கலந்துக்கிட்டாங்க. ரவீனா டாண்டன், கரண் ஜோஹர் அப்படிங்கிற திரைத்துறை ஆளுமை அவரும் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் ரன்பீர் கபூர் அவரும் கலந்துக்கிட்டு. அக்ஷய் குமார் அப்படிங்கிற அந்த நடிகர் கலந்துக்கிட்டு இருக்காரு. மதுர் பண்டாகர் அப்படிங்கிற திரை ஆளுமை கலந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் விட மிக முக்கியமாக சல்மான் கான் கலந்து கொண்டார் அப்படிங்கிறதா பேசு பொருள் ஆயிருக்கு. சல்மான் கான் அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் கலந்து கொண்டார் என்னும் போது சல்மான் கானின் பெருந்தன்மையை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் அந்த ஆர்எஸ்எஸ் என்பது எப்போதுமே சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அமைப்பு. சிறுபான்மையினரை ஓட ஓட விரட்டுகின்ற அமைப்பு. சிறுபான்மையினர் மீது எல்லா விதமான வன்முறையையும் நிகழ்த்துகின்ற அமைப்பு என்று தெரிந்தும் சல்மான் கான் அங்கே சென்றிருக்கிறார் என்று அவருடைய பெருந்தன்மையை பாராட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தான் நம்ம யோசிக்கணும். திரை நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த நடிகரின் ரசிகர்கள் எல்லோரும் அவர்தான் இனிமேல் உலகத்தை மாற்றப் போகிறார், அவர் வந்தால் இனிமேல் எல்லாமே தலைகீழா மாறிடும், சூரியன் கிழக்குல உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்குல உதிக்கும், வானத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு பதிலாக பூமியிலேயே உதிச்சிரும், எல்லாவற்றையும் ஒரு மேஜிக் வேண்டு வச்சு ஒரு மாய கம்பு வச்சு மாத்திருவாரு அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக தற்குறித்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல, அவங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கலந்து கொண்ட அந்த திரை நட்சத்திரங்களை பற்றி சொல்ல வேண்டும். இவங்க எல்லாருமே தங்களுடைய திரைப்படங்களில் மக்களுடைய நலனுக்காக பேசியதாக நடித்தவர்கள், பெண்களின் உயர்வுக்காக பேசியதாக நடித்தவர்கள், அல்லது சிறுபான்மையினர் அல்லது எளிய மக்களின் நன்மைக்காக முதலாளிகளோடு போரிட்டு முதலாளிகளோடு சண்டையிட்டு முதலாளிகளோடு வாதம் செய்து இந்த எளிய மக்களின் நன்மையை காப்பாற்றியதாக நடித்த கதாநாயகிகள் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் திரையில் மட்டும்தான் வீராவைசமாக வசனம் பேசுவார்கள், திரையில் மட்டும்தான் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுவார்களே தவிர ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு 100 ஆண்டு விழாவை நடத்தும் போது வாய்மூடி மௌனியாக அங்கே பூனையாக உட்கார்ந்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் நடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த நடிகர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர மிக சமீபத்தில் தமிழ்நாட்டின் பிஜேபி கட்சியை சார்ந்த அந்த அமைப்பு செயலாளராக மிக நீண்ட காலம் இருந்த கேசவ விநாயகத்தை மாற்றி இருக்கிறார்கள். சரி, இதுல என்னங்க, இது ஒரு சாதாரண செய்தி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கேசவ விநாயகர் மாற்றப்பட்டு அவர் காரில் ஏறி இனிமேல் நான் தாய் கழகத்தின் சேவைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே சங்கிகளுக்கெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்படியாக எந்த விதமான பற்றும் இல்லாத துறவியை போல் தன்னுடைய தாய் கழகத்தின் சேவைக்கு செல்லுகின்ற ஒருவரை பிஜேபியில் மட்டும்தான் பார்க்க முடியும், சங்கி கூட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாம் புலகாங்கிதம் அடைகிறாங்க. ஐயா, கொஞ்சம் வாயை பொத்திட்டு இருங்க. கேசவ விநாயகம் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், பொருளாதார குற்றச்சாட்டுகள், பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் அளவுக்கு மீறி எல்லை மீறி எண்ணிக்கையில் அதிகமான பின்புதான் அவரை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் கேசவ விநாயகத்தை போலத்தான் பிஜேபியில் இருக்கிற பலரும்
பொருளாதார குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தான் இன்றைக்கு இந்த ஹிந்தி திரை நட்சத்திரங்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வது, தன்னுடைய கருத்தியலே பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பது என்பதை பிஜேபி, RSS, சங் பரிவார், இந்துத்துவா கும்பலை சேர்ந்த, இந்துத்துவா கூட்டத்தை சேர்ந்த இவர்கள் அத்தனை பேரும் நடித்து 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 சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திரையில் ஒரு கதாநாயகர் 100 அடி உயரத்திலிருந்து குதித்து இங்கே வந்து ஒரு எளிய மக்களை காப்பாற்றுகிறார் என்றால் உண்மையில் அவர் அப்படி காப்பாற்றுவதில்லை. அவருடைய கட்சி மாநாட்டில் எளியவர்கள் உயிர் வதைப்பட்டு இறந்து போகின்ற போது கூட அதை கண்டு காணாமல் கேட்காமல் நகர்ந்து போகின்ற காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே திரை நட்சத்திரங்களால் உண்மையில் சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. அவர்களுடைய ஒரே வேலை நடிப்பது, மக்களுடைய வேலை அதை பார்த்து ரசிப்பது என்கின்ற அளவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான சாட்சிதான் இந்த RSS 100 ஆண்டு விழாவில் திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டது. கேசவ விநாயகம் மாற்றப்பட்டது. நம்முடைய தமிழ்நாட்டில் நடிகரின் பின்னால் ஓடுகின்ற தற்குறிகள் சிந்திக்கின்ற வல்லமையே இல்லாமல் அவர்தான் உலகத்தை மாற்றப் போகிறார் என்று பிதற்றிக் கொண்டிருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.